அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது ஊழலுக்கு எதிராக தாவேகா அரசு தீவிரமாக செயலாற்றும் என அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர். இதற்கு மறுபக்கம் ஊழலின் மகாசக்தியாக தாவேகா அரசு விளங்குகிறது என தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். விஜயின் ஊழல் எதிர்ப்பு அஸ்திரம் எத்தகு விளைவுகளை உண்டாக்கும், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில். திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். திரு மணி அவர்கள், வணக்கம் திரு மணி. நம்மோடு சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். செந்தில், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அமைச்சர்களுக்கு அறிவுறுத்துறார், ஊழல் செய்யக்கூடாது, கடும் நடவடிக்கை எடுப்பேன்னு முதலமைச்சர் பேசுகிறார். அப்புறம் லஞ்சம் யாராவது கேட்டால் என்னிடம் நேரடியாகவே சொல்லுங்க, இல்லது இது விஜய் அவங்களோட அரசு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ ஊழல் லஞ்சம்னா வாட்ஸ்அப் செயலியை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஊழலுக்கு எதிர்ப்பாக அந்த அஸ்திரத்தை இந்த அரசு ஒரு முதன்மை முகமாக வச்சு பயணிக்கிறாங்களா? அந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இதற்கு முன்பும் நான் பல நிகழ்வுகளை கண்டித்திருக்கிறேன். செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நான் அது தொடர்பாக அந்த தருணத்தில் நான் எந்த விவாதத்தில் கலந்து கொண்டாலும் எந்த தொலைக்காட்சியில் கலந்து கொண்டாலும் கண்டித்து தொடங்கியிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் நெறியாளர் என்பதற்காக இல்லை, இயல்பாகவே நான் அதை செய்யும் ஒரு பத்திரிகையாளராக திரு விஜயன் அவர்களை காவல்துறை அணுகிய விதம் இந்த குதிரைபேர விவகாரத்தில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை ஒரு பத்திரிகையாளனாக நான் இந்த அரங்கில் பதிவு செய்துவிட்டு நீங்கள் உங்கள் கேள்விக்குள்ளே வரேன். முதல்ல சார், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, முதலமைச்சர் வந்து ஊழலை கண்டித்தார்னு. ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியதா அப்படின்னு தகவல் எந்த ரிப்போர்ட்டர் உள்ளே இருந்தாங்க? யாராவது செய்தியாளர் இந்த மீட்டிங்கில் விட்டாங்களா? அமைச்சரவை ஆலோசனை கூட்டம், எந்த செய்தியாளர்களுக்கும் அனுமதிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அங்கேருந்து முடிஞ்ச உடனே செய்தியாளர் போய் கேட்குறாங்க, சார் என்ன சார் நடந்துச்சு, என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஊழலை கண்டு கடுமையாக கோவப்பட்டார் முதலமைச்சர்னு சொல்லி விட்ருங்க. தகவல் சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், அவருடைய சொல்லியிருப்பார்னு வச்சுப்போம் நோக்கம். ஒவ்வொரு ஊழலாக நான் சொல்கிறேன். 60 நாட்களில் இவர்கள் ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து இவர்கள் வெளிப்படையாக விசாரிக்க தயாரா? உள்ளபடியே நான் ஊழலை பொறுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சி விஜயபாஸ்கரையும் என் கட்சிக்குள்ளே சேர்த்தீங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுருங்க. அதுவுமே ஊழலாக பார்க்குறீங்களா சார்? ஊழல்வாதிகள் தானே சார் அவங்க. நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்களே, ஊழல்வாதிகளுக்கு உள்ள அதை நீங்களும் சொல்லியிருக்கீங்கல்ல. சரி, அதை கூட விட்டுருங்க. நான் ஸ்ட்ரைட்டாக சில விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். முதல்ல அந்த பழனி விவகாரத்துக்கு வரேன். என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கும், 3 டாக்குமெண்ட் நான் காட்டுறேன் சார். 2/7/2026 சார், 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி அனுப்புனர் சே மாரிமுத்து, இணை ஆணையர் செயல் அலுவலர் தக்கார், அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம் பழனி. பெறுநர் 1N இணை சார் பதிவாளர், மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகம் பழனி. அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்னா, இந்த குறிப்பிட்ட லேண்டோட டீட்டெயில்ஸை போட்டு இதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு கடிதம் எழுதுகிறார் சார். 2ஆம் தேதி எழுதுகிறவர் யார் சார்? இணை ஆணையர் மாரிமுத்து சார். இவர் 2ஆம் தேதி கடிதம் எழுதுறார் சார். சரிங்களா? 3ஆம் தேதி இவருக்கு ப்ரொமோஷன் போடுறாங்க சார். 3ஆம் தேதி 3/7/2026 கடிதம் என்ன போடுறாங்க? பெயர் மற்றும் பணிபுரியும் இடம் திரு எஸ் மாரிமுத்து, இணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு தண்டாயுதபாணசாமி திருக்கோயில் பழனி. கூடுதல் ஆணையர் நிலையில் பணி நியமனம் வழங்கப்படும் இடம் கூடுதல் ஆணையர் பொது ஆணையர் அலுவலகம் சென்னை. இதை சம்ம பண்ணி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்ல குற்றச்சாட்டு? பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலினுடைய இணை ஆணையர் இந்த லேண்டை பத்திரப்பதிவு செய்வதற்கு தொடர் முயற்சிகள் நடப்பதாக அறிகிறேன், இதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாதுன்னு சார் பதிவாளருக்கு 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுகிறார். ஜூலை 3ஆம் தேதி அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு அடிஷனல் கமிஷனர், கிட்டத்தட்ட கமிஷனருக்கு அடுத்த லெவல் சார், சென்னைக்கு வாங்கன்னு அவருக்கு 3ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. 3ஆம் தேதி. இப்போ அடுத்தது சொல்கிறேன் பாருங்க. 3ஆம் தேதி 3 விஷயங்கள் நடக்குது. டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அண்ட் டேட் ஆஃப் பெர்மிஷன் அண்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். எழுதி கொடுத்த நாள், தாக்கல் செய்த நாள், பதிவு செய்த நாள். இந்த பத்திரத்தை என்னைக்கு எழுதுறாங்கன்னா 27 மார்ச் 2026ஆம் தேதி இந்த பத்திரத்தை எழுதுறாங்க. இதை என்னைக்கு தாக்கல் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் தேதி ஜூலை. என்னைக்கு இவர் 2ஆம் தேதி லெட்டர் எழுதுறாரு, 3ஆம் தேதி இவருக்கு ப்ரமோஷனை கொடுக்க சொல்லிட்டு 3ஆம் தேதி இந்த பத்திரத்தை உள்ள தாக்கல் பண்ணுறாங்க. 100 கோடி மதிப்புள்ள இடத்த. 4/5 விடுமுறை. 6ஆம் தேதி இது பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது. யார் பேர்ல? வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய 2 பேர் பேர்ல. எவ்வளவு தெளிவா இருக்கு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி முதல்வரோட
ஊழலுக்கு எதிராக இருக்கணுன்ற ஸ்டேட்மெண்ட்டோட நீங்க பொருத்தி சொல்றீங்க. ஸ்டேட்மெண்ட்டோட நான் பொருத்தி சொல்றேன். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விலை இதுல எனக்கு விளக்கம் கொடுங்க. பொதுவாக அதிகாரிகள் அவங்க மட்டத்துல நடக்கிறது, அதற்கு பிறகு அதிகாரிகள் தண்டிக்கப்படலாம். ஒரு ஆட்சியாளர்கள் அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டோம்னா ஆட்சியாளர்கள் அதுல பங்கு இருக்குன்றது. இப்ப நீங்க இந்த அரசு இதெல்லாம் செய்யுது இந்த அரசு இப்ப இந்த அரசு இந்த ஊழல்ல தொடர்பு இருந்துச்சு அல்லது இந்த அமைச்சர் ஊழல் செஞ்சாருங்கிற குற்றச்சாட்டை கூட நான் வைக்கல. என்னுடைய டவுட், நீங்க ஊழலுக்கு எதிரான போர்ல உங்களுடைய பார்ஷியாலிட்டியை நான் சொல்ல வரேன். இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் நீங்க அரசு அதிகாரிகள் யார் மீது என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? யாரை கைது பண்ணிருக்கிறீங்க? யாரை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறீங்க? சரி, இன்னொரு கேள்வி. அந்த குறிப்பிட்ட பழனியில அந்த பத்திர சார் பதிவாளர் கரெக்டா அன்னைக்கு விடுமுறையில போறாரு. பக்கத்துல 2 ஊர் இருக்கு. அந்த 2 ஊரை சேர்ந்தவரை டெபுடேஷன்ல கொண்டு வந்திருக்கலாம். ஆனா 67 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ரிஷார், அந்த சப்ரிஷார் யார் தெரியுமா சார்? அவர் இந்த இது சார்ந்து நம்ம சிட்ஃபண்ட் நிறுவனங்களை பதிவு செய்யக்கூடிய சப்ரிஜிஸ்டார். அவரை கொண்டு இங்க போட்டு அந்த ஒரு நாளைக்கு போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இது அதிகாரிகள் மட்டும் இல்ல ஆட்சியாளர்கள் துணைன்னு சொல்றாங்க. இப்போ என்னோட கேள்வி ஒண்ணு, இணை ஆணையரா ஒருத்தர் ப்ரமோஷன் ஆனார்ல, ஓகே, அமைச்சருக்கு தெரியாம இது நடந்திருக்குமா இந்த ப்ரமோஷன்? அப்போ நீங்க இந்த பழனி கோயில் நில விவகாரத்தை வச்சு இந்த அரசு தனது ஊழல் எதிர்ப்பு பயணத்தை சரியா செஞ்சிருக்கு நீங்க நிரூபிக்கணும்னா இந்த அதிகாரிகள் மீது நீங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். காப்பாற்றாங்க. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சரே செய்தியாளர்கிட்ட சொல்றாரு, ஒரு 3 டேட்டை சொல்றாரு. அந்த 3 டேட்டும் திமுக ஆட்சி காலத்தில் உள்ள டேட்டு. இந்த 3 டேட்ல ஏற்கனவே இதே இடத்தை பத்திரப்பதிவு செய்ய முயற்சித்து தடை செஞ்சிருக்கிறோங்கிறாரு. தடை செஞ்சது திமுக. ஆனா இந்த லேண்டை மீட்டதும் திமுக தான். இப்ப ஒரு வழக்கில் நம்ம பேசுறோம், ஒரு சோறு பதம் மாதிரி நீங்க எடுத்து வச்சு பேசுறீங்க. ஆனா முதல்வர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதா லஞ்சம் கேட்க கூடாது. சாமானியர்கள்ட்ட அவர் வாட்ஸ்அப் செயலி கொடுக்குறாங்க, எங்களுக்கு உடனடியா சொல்லுங்கன்னு. அமைச்சருக்கு அறிவுறுத்தியதாக நீங்க சொன்ன மாதிரி அது தகவல் தான். தொடர்ந்து ஊழல் பண்ணக்கூடாது. ஒரே ஒண்ணு இல்ல சார், அவர் ஆட்சி பொறுப்பே இருக்கிறப்ப நான் மட்டும்தான் பவர் சென்டர் இல்ல. விஜயன் சார், நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும், மணி சாருக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா தாலுகா ஆபீஸ், எல்லா அரசு நிறுவனங்கள், எல்லா அரசு இதுலயும் ஒன்னு எழுதி போட்டிருப்பாங்க, லஞ்சம் கொடுப்பதோ வாங்குவதோ சட்டப்படி குற்றம். இந்த அலுவலகத்தில் யாரேனும் லஞ்சம் கேட்டால் புகார் தெரிவிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு இதை இவர் தான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரியே ஒன்னு எல்லாரும் சொல்றீங்க பாருங்க. இது காலங்காலமா இருக்குது சார். ஒன்று. இன்னும் நான் ஒருபடி மேல சொல்றேன் சார், இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்லை, இன்னொன்று என்ன பார்வை முன்வைக்கப்பட்டது தாவேக தரப்புனா, ஒரு முதலமைச்சரை வெளிப்படையாக யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது பெரிய ஸ்டேட் கரெக்ட்னு சொல்றேன் சார். இதுக்கு முன்னாடி எல்லா முதலமைச்சரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி பேசவே இல்லைன்றாங்க. எந்த முதலமைச்சர் சார் பேசல? நான் வீடியோ எடுத்து காட்டி அவங்க எல்லா முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. இப்ப பிரச்சனை இவர் சொன்னதுதான் பிரச்சனையா அல்லது செயல்படணும்ல? இப்ப நான் ஒன்னு சொல்றேன் சார், இந்த சுருக்கமா சொல்றேன். சு வெங்கடேசன் உங்க கட்சி, உங்க கூட்டணி தானே. சு வெங்கடேசன் முதலமைச்சர் துறையிலே நடந்த முறைகேட்ட சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வசமுள்ள நகராட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா சார், ஒரு தனியார் நிறுவனம் மதுரையில தினமும் 916 டன் குப்பையை அகற்றணும் சார். ஆனா குப்பை அகற்றுவதற்கு பதிலாக 916 டன் மண்ணை கொட்டி கணக்கு காட்டி ஏமாத்திருக்காங்க. கடந்த சில வாரங்களில் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உடனே திமுக ஆட்சின்னு போவாங்க. கடந்த சில வாரங்களில் சொன்னது யாரு? சு வெங்கடேசன். லாஸ்டா ஒன்னு சொல்லிறேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும். உங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. யாரு? ஒரு பெண் வழக்கறிஞர். வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குகிறார் புசி ஆனந்த்னு. இது அவதூறா இருந்தா அந்த பெண்மணியை கைது செஞ்சிருக்கணும்ல. இந்த பழனி கோயில் விவகாரத்துல ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்ட உடனே அவரை கைது பண்றீங்க. அப்போ உங்க கட்சியை சேர்ந்த பெண்மணி வெளிப்படையா சொன்னாங்கல்ல, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் வாங்க செஞ்சாரு புசி ஆனந்த்னு. அவங்களை ஏன் கைது பண்ணல? மணி, இப்போ திரு விஜய் அவர்கள் முதல்வர் பேசுவது அப்படின்றது ஊழலுக்கு எதிராக நாம் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்றது, அது வேற யாரும் இருந்துடக்கூடாதுன்றதுக்கானது. திரும்ப திரும்ப அமைச்சர்களுக்கு செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி அறிவுறுத்தியதாக தகவல் இருக்கு, மக்கள்கிட்ட பேசுறாரு. ஆனா இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா திமுக எதிர்ப்புறத்துல கடும் ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்கதையும் பார்க்கிறோம். என்ன விளைவு இருக்கும்? எப்படி இந்த அரசியல் போக்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ அவங்க இது ரொம்ப பாப்புலிஸ்டுக்கான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அறைகூவல், ஊழலை ஒழிப்போம் அப்படின்றது. அப்புறம் ஊழல்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் வேணும். எது ஊழல்? தாசில்தார் ஆஃபீஸில் 500 ரூபாய் வாங்குறது, டிராஃபிக்கில் மாட்டிக்கினா கான்ஸ்டபிளுக்கு 500 ரூபாய் கொடுக்கறது,
இபி ஆஃபீஸில் ஒரு 500 ரூபாய் கொடுக்கறது, வாட்டர் ஆஃபீஸில் ஒரு 1000 ரூபாய் கொடு, இதுதான் ஊழலா? பாலிசி மேக்கிங்கில் கொள்கை வகுப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் தான் அது எந்த கேட்டகரியில் வரும்? இந்த முதல்வன் படத்தில் ஒரு நாளில் ஊழலை ஒழிக்கிற மாதிரியான அந்த கான்செப்ட் தான் இது. பட் இதுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும், இப்போ இருக்குது, வரும் நாட்களில் கூட இருக்கலாம். அது வேற, அது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது, கொஞ்ச நாளைக்காவது அது ஓடும். இப்போ இதை இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகளை தீர்மானிப்பதற்கு ஊழல் ஒழிப்பு மட்டுமே ஒரு அளவுகோலாக மாற முடியுமானா மாற முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே பர்ஃபார்மன்ஸ் என்ன? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறீங்க? மக்கள் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. ஒரு அரசின் முன்னுரிமை பட்டியல் ப்ரியாரிட்டிஸ் லிஸ்ட்டில் ஊழல் ஒழிப்பு என்பது அதில் ஒன்று, அது மட்டுமே இருக்க முடியாது. அது மட்டுமே வச்சு பேச முடியாதுன்றீங்க. அது எப்படி பேச முடியும்? ரொம்ப ஜனரஞ்சகமானது, நடைமுறைக்கு ஒவ்வாதது. எது ஊழல்னு நிற்கும் அப்புறம் கடைசியில்? நான் இவங்க ஊழல் பண்ணால் அவங்க ஊழல் பண்ணால் இவங்களையும் உள்ளே சேர்த்திங்க அவங்களையும் வெளியில் சேர்த்திங்க, அதுக்குள்ளெல்லாம் கூட நான் போக விரும்பல. அதெல்லாம் கூட ஒதுக்கிடுங்க. இந்த 7 பேர் விஷயமே இல்லாமல் இருக்கட்டும், அதெல்லாம் ஒதுக்கிட்டே பேச ஒதுக்கிடுங்க. அதை ஒதுக்கிடுங்க. இவங்க செய்யலை, இவங்க சுத்த சுயம்பாவே இருக்காங்க, யாருமே ராஜினாமா பண்ணல, எல்லாரும் அங்கங்கே இருக்காங்க, அப்படியே வச்சுப்போம். இது எப்படி உங்களோட உங்களோட நிர்வாகத்துக்கான அளவுகோலாக ஊழல் ஒழிப்பு எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நான் அந்த பிரச்சனை இல்லை, இந்த ஊழல்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு திரும்பி ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, 1 மாதத்துக்குள்ளாகவே இங்கே இருக்கிற ரவுடிகள்லாம் கிளம்பி ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க நான் பதவிக்கு வந்த பிறகு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த 50 நாளில் எல்லா அரசு அலுவலகங்களிலும் அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, பணம் வேண்டாம், லஞ்சம் ஒழிக்கிற சாமானியர்களே பேசுகிறாங்கன்றத கிளைமாக வைக்கிறாரே அவர். இல்லை, அது சரியல்ல, அது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. அது எப்படி ஒழிக்க முடியும்? ஏன்னா ஊழல்னா என்னன்ற பற்றின புரிதல் இருந்தாலே இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். குறைஞ்சிருக்குது, நான் அது மறுக்கல. பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் பயப்படுறாங்கன்னா ஆசை இல்லாமல் இல்லை, வாங்கினா மாட்டிப்போமோன்னு பயப்படுறாங்க. அப்புறம் நீங்களாக விரும்பி கொடுத்துட்டு போங்கன்றாங்க. எப்படி ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை நீங்கள் வாங்கினா குறைக்கலாம், கரப்ஷனை குறைக்கலாம், மினிமைஸ் பண்ணலாம். அப்புறம் லைஃப் சேவிங் இஷ்யூஸில் கரப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கலாமே ஒழிய ஊழலை முழுவதும் ஒழிப்புன்றதெல்லாம் ஏற்புடையதில்லை. 50 நாட்களில் ஊழலை ஒழித்து விட்டோம் என்பதை யாருமே நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கேட்பதற்கு இனிமையான சொல்லாடல்கள். நடைமுறையில் இப்போ மக்கள் இந்த அரசுக்கு இப்போ ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குது. மக்கள் மத்தியில் அவருக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு அதீதமான ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 35% ஓட்டுன்றது ஒரு ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட்டு தான். எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனை தான். அன்ஃபார்ச்சுனேட்லி சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாதோட விளைவு இன்றைக்கி பல பிரச்சனைகள் அவங்க மாற்றுறாங்க. பட் நிர்வாகத்தை பற்றி நீங்கள் பேசும்போது வெறும் ஊழல் ஒழிப்புன்னு பேசிட்டு தப்பிச்சுட்டு போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு வேணால் அது உங்களுக்கு பலன் அளிக்கலாம். நான் இப்படி கேட்குறேன், ஒரு அரசியலாகவே கேட்குறேன். நீங்கள் சொன்னது ரொம்ப நுட்பமான இடம். ஊழல் எதிர்ப்புன்றது ஒரு அரசு நிர்வாகத்தில் எவ்வளவு ஸ்பேஸ், அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான், அது ரொம்ப நுட்பமான இடம். ஆனால் பொலிட்டிக்கலாக பார்க்குறப்ப திமுக அரசு அவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்காங்க, அந்த டெண்டரெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், நாங்கள் ஒரு புது கவர்மெண்ட், க்ளீன் கவர்மெண்ட்டை கொண்டு வரோம்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் திரு செந்தில் அவர்கள் சொல்கிற மாதிரி திமுக இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்குது. இது அரசியல் ரீதியாக எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒரு சின்ன சார், திமுக மட்டும் இல்லை, சிபிஎம் வச்சிருக்குது, விசிகே வச்சிருக்குது, உங்கள் சொந்த கட்சியினர் வைக்கிறார்கள் திருமணி. இல்லை, இப்போ தாவேக்கா என்ன ஊழல் பண்ணுதுன்றதை பற்றி கூட ஒதுக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே போய் கூட இதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது கவர்மெண்ட்டு சில குறைகள் இருக்கின்றன. பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 1 or 2 இன்சிடென்ட்ஸை தவிர பழனி அதெல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் ஓவராலாக உங்கள் ஃபோக்கஸ், கவர்மெண்ட்டோட ப்ரியாரிட்டி என்ன? ஜெயலலிதாவோ கலைஞரோ வரும்பொழுது 91லேருந்து பார்த்தோன்னா ஊழலை ஒழிப்புன்னு யாருமே சொல்லலை. இவர் சொல்கிறாருன்னு போது மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா அதிகமாக ஊழல் நடந்தது கடந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக 21, 26 பெரிய அளவில் சிக்கல் திமுக தோற்கடிக்கப்பட்டதுக்கு அந்த ஊழல் ஒரு மிக முக்கியமான காரணம். அவங்க மட்டுமே பண்ணாங்கன்னு நான் சொல்லலை, கடைசியாக அவங்க அதிகாரத்தில் இருந்ததால் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இதற்கு ஒரு வரவேற்பு இருக்கும். பட் லாங் டேர்மில் இருக்குமா? 10 ஆண்டுகள் நீங்கள் அளவீடாக வைக்கிறத இந்த 60 நாட்களில் கம்பேரிட்டிவ்லி இதில் ரொம்ப அதிகமான புகார்கள் குறைஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் குறைஞ்சிருக்குன்னு தான் தகவல் வருது. சில இடங்களில் நேரில் பார்க்கும்போதே குறைஞ்சிருக்குது. பட் இது ஒரு டெம்பரரி ஃபினாமினான் தான் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் அந்த பர்சன்டேஜ் வைஸ் தானுங்க. 10% சர்வீஸ் சார்ஜ்னு கொடுப்பான்வாங்க, அது 20, 30, 40 வரைக்கும் போச்சு. அதோட விளைவு இன்றைக்கி அதிகாரத்தை அவங்க இழந்ததுக்கு சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், எவ்வளவோ சாதனைகள் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இருந்தது, மறுக்க முடியாது. பட் ஊழல் ஒரு பெரிய சிக்கல்.
ஆனா இவர் அது இன்னைக்கு எடுபடுதுன்ற நான் இல்ல இவர் கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் பிரதானமா, அதுதான் இவருக்கு அந்த நோக்கம் இருக்குது. நான் அவரோட நோக்கத்தை சந்தேகிக்கல. முதலமைச்சர் ஜோசப் விஜயோட நோக்கத்தை ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த நோக்கம் உயர்வானது, அதை நான் சந்தேகிக்கவில்லை. பட் நடைமுறையில் வந்து நீங்க அதை மட்டுமே பிரதானப்படுத்தி ஒரு அரசு எந்திரத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போக முடியாது. மக்கள் கேட்பாங்க. நீங்க உங்கள் சுருக்கமாக சொல்கிறோம், 3 முக்கியமான கோரிக்கைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட 2500 ரூபாய் மாதம், 6 சிலிண்டர்ஸ், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அனைத்து விதமான பேருந்துகளிலும். இதை அவர் பதவி ஏற்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னாரு. எவ்வளோ நாள்? அப்புறம் மாநிலத்தோட பிரதான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்னினோ ஆண்டுன்றதுனால 12 மாவட்டங்கள் வறட்சியில் சிக்கக்கூடிய பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ பட்ஜெட் வரும்போது இவங்க அதை என்ன செய்ய போகிறாங்க? இப்போ வேளாண் சிக்கல் பெரிய அளவில் உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. ஆகவே இது எல்லாத்துலேருந்தும் நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்கு ஊழலை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறாங்கன்ற எண்ணம் கண்டிப்பாக விஷயம் அறிந்தவர்கள் மத்தியில். இதை மட்டுமே வச்சு ஒரு கவர்மெண்ட் ஹோலிஸ்டிக்காக பாருங்க. ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது இது ஒரு பார்ட்டு தான். சரி, நிர்வாகம் என்ன? ஓகே பிரியன், எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் நாங்கள் க்ளீன் கவர்மெண்ட்டை நோக்கி நகர்றோன்றதும், இன்னொரு பக்கம் கடுமையான குற்றச்சாட்டு. ஒரு சொன்ன மாதிரி பழனி நிலவகாரமாக இருக்கலாம், அது ஏதோ திமுக மட்டும் இல்லைன்ட்டு அவங்க கட்சி சார்ந்த ஒரு வழக்கறிஞரே காசு வாங்கிட்டு தான் அரசு வழக்கறிஞர் போஸ்டிங் போட்டதா சொல்கிறதா இருக்கலாம், ஒருத்தர் பணம் வாங்குறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் இருக்குது. 60 நாள் ஆட்சிக்குள்ளே இதுவும் இருக்குது, க்ளீன் கவர்மெண்ட் கிளைமும் இருக்குல்ல. எப்படி எடுத்து பார்க்குறது? இல்லை, அதாவது இந்த தாசில்தார் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி ஆஃபீஸில் ரேஷன் ஆஃபீஸு, இல்லை வேறு சின்ன சின்ன ஆஃபீஸ்லலாம் வந்து யூஸ்வலாக இருக்கிற விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. வைகோ போன்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, லஞ்சம் ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு வைகோ போன்றவர்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். பட் ஒழிஞ்சு போச்சுன்னா இப்போது மணிசார் சொல்கிற மாதிரி இது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் முற்றிலும் ஒழிஞ்சு போச்சுன்னா அது ஒழியறதுக்கு அது ஒழியுமான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அது சிஸ்டத்தில் புறையோடி போய் கிடக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் வந்து ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை ஒருத்தர் எடுத்தாருன்னா அது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம் நம்ம பார்க்குறோம். அது அவர் விஜய் வந்து ஒரு ப்ராடர் விஷனில் போகிறாரு. ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு ஊழல் இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டே ஊழல்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஊழல்ன்றது இது மட்டும் இல்லை. இப்போது கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி 35 டெண்டர் கேன்சல் பண்ணிருக்காங்க. சென்னை கார்பரேஷனில் 700 டெண்டர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. உத்தண்டி ரோட்டில் ஒரு பிரிட்ஜு கட்டுற அந்த டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பல டெண்டரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்க பின்னாடி எந்த பேகேஜும் கிடையாது, ஊழல் பேகேஜில் இவங்க பின்னாடி கிடையாது. இவங்க மற்றவங்களை குறை சொல்ல இடத்துல தான் இருக்காங்க. திமுகவுக்கு அப்படி இல்லை. அவங்க பல வருஷங்கள் ஆண்டதுனால அவங்க பின்னாடி பல பேகேஜ் இருக்குது. இவங்க வந்து சுத்தமான ஒரு க்ளீன் ஸ்லேட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தூய சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த தூய சக்தியை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. அப்போது இந்த நெரேட்டிவ்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால இந்த பிரச்சாரத்தையும் ரொம்ப வலுவாக பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே ஒழியலை. சமீபத்தில் பார்த்தேன், அதாவது அவங்க வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா வாங்குறாங்க, விவசாயிகள்கிட்ட வாங்குறாங்க. அது என்ன அநியாயம்னு விஜயே பேசினார். இன்றைக்கி அது குறைஞ்சதுன்னா நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் கேட்குறேன், இல்லை குறையலை சார், அதே 40 ரூபா தான் வாங்குறேன், அதே 40 ரூபா தான் வாங்குறாங்க. சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது, அது மாறலை. ஆனால் இப்போ அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது 50 நாள் ஆயிடுச்சு, 60 நாள் ஆயிடுச்சு, அமைச்சர்லாம் 1 ரூபா நாங்கள் இது ஊழல் செஞ்சு சம்பாதிக்கலைன்ற உரிமை கோரல. அமைச்சர்கள் சம்பாதிக்காத இருந்திருக்கலாம் சார். எப்போதுமே ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகி புது கவர்மெண்ட் வரும்பொழுது அதிகாரிகள்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு சும்மா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த புது சிஸ்டம் எப்படி, சூழ்நிலை எப்படி இருக்குது, அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க, அந்த அமைச்சர்களுக்கும் இந்த சூழ்நிலை பழக்கமாகணும், இந்த சூழ்நிலையை அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு அதிகாரிகளும் வெயிட் பண்ணுவாங்க. அது எந்த சூழ்நிலையும் நமக்கும் தெரியும். அந்த சூழ்நிலை வர வரையும் 2 பேரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகும். ஸோ 1 வருஷம் கழித்து நிறையா விஷயங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறையா டெண்டர் விடுவாங்க. இப்போது மோதிரத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க வச்சுக்கோங்களேன். மோதிரத்துக்கு 700 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுறாங்க. அந்த மோதிரத்தை வந்து மருத்துவ பணிகள் துறை அது வாங்குறாங்க. மோதிரத்துக்கும் மருத்துவ பணிகள் துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் என்ன வாங்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பல டெண்டர்கள் விடுவாங்க. ஸோ ஏதாவது வேலை செய்யும்போது தானே நீங்கள் அதில் ஊழல் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும். வேலையே ஆரம்பிக்கலை, எல்லாமே நீங்கள் இப்போ டெண்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் நீங்கள் புதுசாக டெண்டர் விடுவீங்க. இது வந்து 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும். அப்போ நீங்கள் வேலை செய்யும்பொழுது தான் அப்போ தான் தெரியுமே தவிர இப்போ எதுவுமே தெரியாது. அதனால் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தணுன்றது நல்ல விஷயம். அது ஆனால் நடக்க முடியுமான்னு தெரியாது. இப்போ பழனி விஷயம் வந்து அந்த வெள்ளத்துறைக்கும் சேதுபதிக்கும் 2 கோடி ரூபா கொடுத்து அந்த லேண்டை வாங்குற அளவுக்கு வசதி இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அப்போ அவங்க பினாமி பேரில் அவங்க இருந்தாங்கன்னா அது பின்னாடி இருக்கிறது யார்?
சார் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துட்டார் சார். ஒரு வாரத்துக்குள்ள டாக்குமெண்ட் சரியா இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை மாதம் 3ஆம் தேதி தான் இவன் அப்ளை பண்ணுறான். தங்கத்துறையும் அந்த வெள்ளத்துறையும் எனக்கு பதிவு பண்ணி கொடுக்குன்ட்டு. அப்போது ஆட்சி வந்து மே 10 வந்துடுது. அதுக்கப்புறம் ஆட்சி இருக்குது. அப்போ ஜூன் மாதம் முழுக்க வெள்ளத்துறையும் சேதுபதியும் யாரையாவது அப்ரோச் பண்ணாங்களா? அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்து கிராமத்து ஆளுங்களுக்கு? இந்த விற்கிறவனுக்கு வந்து அந்த லேண்டை விற்கிறதுக்கான உரிமை இருக்கா முதல்ல அந்த முருகதாஸுக்கு? அது எப்படி வித்தார் அவரு? இன்கம் சர்டிஃபிகேட்ல ஒரு பேர் இருக்கா? கடைசியில் விற்கிறதுக்கான தகுதியை பெற்றாரா? இது ஒரு கருப்பு புள்ளியா? இது ஒரு கருப்பு புள்ளி. இது வந்து விஜயோடைய ஆட்சிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வரும். நம்ம எடுத்த உடனே ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கலான விஷயங்கள் இருக்குது சார். அது வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ ஊழல் இருக்கு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படுவாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும். அதன் மூலம் அரசோ இல்லை ஆட்சியாளர்களோ டிஸ்டன்ஸ் பண்ணி காமிக்கிறது. இன்னும் சொல்லணும்னா சிலர் பலிகடாக்கிற தன்மையும் நம்ம பார்த்துருக்கிறோம். சபரிசாரியே வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க, எல்லாம் நடக்குது சார். டிஸ்டன்ஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாமே நடக்குது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது இல்ல. இது வந்து இந்த 50-60 நாள் ஆட்சியில முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த பயணி விஷயம் மாறி இருக்குன்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஊழலை ஒழிப்போம் என்கிற ஒரு கோஷத்தோட வந்திருக்கிற விஜய் அவர்கள் ஆட்சியில், அதுவும் எஸ்பெஷலி இந்த HRNC மினிஸ்டர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப உற்சாகமாக வந்து வேலை செய்கிறாரு. ஸ்ரீரங்கம் அவருடைய தொகுதியாக இருக்குது. ஸ்ரீரங்கம் முக்கியமான ஒரு புனித தலமாக இருக்குது. ஸோ பக்தர்களுடைய வசதி, கோவிலில் இருக்கிற வசதிகள் போன்ற விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து சரி பண்ணணும்னு நினச்சி ஏதோ பண்ணுறார். ஆட்சிக்கு வந்த எல்லா மினிஸ்டர்ஸும் வந்த ஒரு 15 நாளில் 20 நாளில் ஒரு மீட்டிங்கை போடுவாங்க. HRNC மினிஸ்டர் உட்பட எல்லாம் போடுவாங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 10 கோயில்கள் என்ன, அந்த கோயிலோட ஜேசியை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, உங்கள் கோவிலில் இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன. அப்போ இந்த மினிஸ்டர் மீட்டிங் போட்டாரா? பழனி கோவிலில் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சுதா மினிஸ்டருக்கு? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால சின்ன லெவலில் இருக்கிற ஊழல்கள் குறைஞ்சது, ஆர்டிஓ ஆஃபீஸில் ஊழல் குறையுது, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம். ஆனால் அங்கே வந்து நடக்கிறத செய்யுது இல்லைன்னு சொல்ல வரல. குறைஞ்சதுன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஆனால் பெரிய இடத்துல வந்து ஊழல் நடக்குதா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு இன்னும் கால நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மணிக்காரன் சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த வாக்குறுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த குறிப்பிட்ட இந்த பழனி விவகாரத்தில் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்கனவே இந்த பத்திரத்தை பதிவு செய்ய பலமுறை அவர்கள் முயற்சித்து திமுக அரசு அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இப்போ நீங்க ஆட்சி மாற்றத்துக்காக காத்திருந்திருக்கிறீர்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த எல்லாத்தையும் இப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒருத்தர் லீவ்ல போறாரு, ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, ஒருத்தருக்கு ப்ரமோஷன் போடுறீங்க, கரெக்டாக பத்திரத்தை பதிவு பண்றீங்க. அந்த பத்திரத்தை நீதிமன்றம் தான் கேன்சல் பண்ணியிருக்குதுன்னு சொன்னா யார் அந்த மேலிடம் என்பதை நாட்டு மக்களுக்கு திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். சுவாமிநாதன், இப்போ தூய சக்தி அப்படின்னு சொல்றது, கிளீன் கவர்மெண்ட் நான் கொடுக்க போறேன் அப்படின்றது வந்து தார்மீகமாக அது ஒரு பெரிய உரிமை கோரல். அதை நீங்கள் அடையிறது, அச்சீவ் பண்ணுறதுன்றதுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். அதான் திரு மணி அவர்கள் சொன்னாங்க. இப்போ இவர் அந்த உரிமை கோரலும் ஒரு பக்கம் வைக்கிறார். கடந்த 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் கோடு கிழிக்கிறதுன்னு 2017 அதிலிருந்து அவ்வளவு புறையோடி போயிருக்கு. தோண்ட வருது அப்படின்ற ரெட்டாரிக் தான். இன்னும் ஆதாரம் அவங்க கொடுக்கல அரசு. ஆனால் இப்போ இவர் ஆட்சியின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஊழல் தமிழ்நாட்டில் ஊழல் எதிர்ப்புன்றது பேசு பொருளாக இருக்கு. அது முதலமைச்சருக்கு எந்த அளவில் பயனளிக்கும், அல்ல எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? இல்ல, முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கறத முன்னெடுக்கிறார். அது யாருக்கு ரொம்ப ஆபத்துன்னா முதல்ல தாவேகாவுக்கு தான் ஆபத்து. நீங்க கிட்டத்தட்ட வந்து அவர் தொடர்ச்சியாக அந்த பேசு பொருளை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது மக்கள் கிட்ட வரவேற்பை பெற்றிருக்கு. கடந்த காலங்களிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்தது. புகார் கொடுக்கக்கூடிய தைரியம் இருந்தவங்க தான் போய் புகார் கொடுத்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில. அவங்க வந்து கிட்டத்தட்ட கைது நடவடிக்கை போன்ற பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் முதல் முறையா கடைக்கோடி கிராமங்கள் வரை ஒரு வாட்ஸ்அப் நம்பரு, அது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு வழங்கி இருக்கு அப்படிங்கிறது கிராமப்பகுதியில் ஒரு இடம் மட்டும் எனக்கு ஒரே ஒரு விளக்கம் கொடுங்களேன். இப்போ இந்த நோக்கம் இருக்குன்றது, இது எக்ஸிஸ்டிங் செட்டப்ன்றது. இப்போ திரு செந்தில் அவர்கள் சொல்றது, பல அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குறதும் தவறு, கொடுப்பதும் தவறு, அப்படி யாராவது கேட்டால் புகார் அளிக்கக்கூடிய எண்கள்னு இருக்குல்ல, இதைத்தானே அவர் செய்கிறாரு. இதில் என்ன புதுசாக செய்கிறாருன்ற ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒளியில. இந்த ஆட்சி மீதும் அந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு இந்த 60 நாள்லன்றதையும் எப்படி எடுத்துக்கிறது? ஆமா சார், நீங்க செந்தில்வேல் சார் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி கடந்த காலங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக லஞ்ச புகார்களுக்கு அந்தந்த அரசு அலுவலகங்கள்ல எண் போட்டிருக்கு.
ஆனா தமிழக வெற்றி கழகம் போன்ற விஜய் போன்ற ஒரு புதியதாக வந்தவர்கள், ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இதை அதிகமா பகிருங்க அப்படின்னு வாட்ஸ்அப் குழுக்கள்ல, இன்ஸ்டாகிராமா, ரீல்ஸா வரும்போது அது கொஞ்சம் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதனால ஊழல் மட்டுப்பட்டிருக்கான்னு கேட்டா வடிவம் மாறி இருக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ்லாம் நம்ம போனோம்னா சார், கடந்த காலங்களில் ரிஜிஸ்டர்கள் தயக்கமே இல்லாம லஞ்சம் பெறக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஏஜென்ட் வழியா வாங்குறாங்க. நான் ஒரு பத்திரப்பதிவு துறையில இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட கேட்கிறப்ப இன்னைக்கெல்லாம் வந்து வடிவம் மாறிடுச்சு சார், ஏஜென்ட்கள் வழியா தான் கொடுக்குறாங்க. கேட்டா தாவேக்கா நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாருங்க ஆன்லைன் வழியா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுல அவர்களுக்கே புரிதல் இல்லை. ஆன்லைன் வழியா முதல் முறை பதியக்கூடிய பத்திரத்தை தான் பதிய முடியும். அதுக்கு ஒரு மூலப்பத்திரம் முதல் பத்திரமாக இருக்கிறதா பதிய முடியும். இன்னைக்கு பல வடிவங்கள்ல அந்த வகையில மாறி இருக்கு சார். இன்னொன்று மிக முக்கியமா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா, அரசு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அந்த லைசன்ஸுக்கான கட்டணத்தை நாங்க ஃபண்ட் எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இன்னைக்கு ஆம்னி பஸ்ஸுக்கு சொல்றாங்க. சரி, அதனுடைய என்ஜாய்மெண்ட் யாருக்கு கிடைச்சிருக்கணும்? தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கணும். 5000 ரூபாய் பள்ளிக்கூடங்கள்ல குறைஞ்சிருக்கணும், ஒரு 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கணும் பீஸ். அது எதுவுமே குறையிலையே. அப்ப நம்ம அந்த அதை தான் நான் சொல்ல வரேன் சார், அதனுடைய வடிவம் வேறு வகையில மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த வடிவம் தான் மாறி இருக்கிறதே ஒழிய, இன்னொன்று தொடர்ச்சியாக அந்த ஞான சௌந்தரி அவர்கள் வழக்கு போட்டிருந்தாங்க சார். அது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர். நீங்க வழக்கறிஞர் பணியில தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல, இமாலய அளவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். கிட்டத்தட்ட அவர்கள் போட்டிருக்க அந்த மனுலேயே அது வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மாற்றுக் கட்சியினருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, நீதிபதி அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மிக முக்கியமான தகவலை பெயர் மாற்றுக் கட்சி கொடுத்திருக்காங்கன்னா, அப்ப எந்த விருப்பு இல்லாம நியாயமான முறையில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே கிளைமே அதுதான், நியாயமான முறையில் நடந்ததா, எந்த முறையில் நடந்ததுன்னு. இன்னைக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுல சேர்க்க சொல்லியிருக்காங்க, மனுதாரருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க, விழுப்புரம் கலெக்டர் சேருங்கிறாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் எதிர்மறையா இருந்தாலும் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசுறாருல சார், உங்க அண்ணன் ஆட்சியில இருக்காரு, உங்க மாமா ஆட்சியில இருக்காரு, உங்களோட உறவினர் ஆட்சியில இருக்காரு, அதனால யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் போனா ஷேர் போடுறாங்கிறாரு. அன்னைக்கு கடந்த கூட்டங்கள்ல பேசும்போது, எங்க ஊர் பக்கத்துல கூடிய விஏஓ ஆபீஸ் போனா எதிர்பக்கத்துல உட்காரக்கு சேரே இல்லை. அப்ப அவர் பல தரவுகளை வந்து அவர் வந்து பேசுகிறார். ஆனா அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். பட் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கறத ஒரு முன்னெடுக்கிறார். ஆனா பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு முன்னெடுக்கிறார். அது வந்து கவனம் பெறுது, அது கவனமும் பெறுது. அது வந்து மக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஊட்டுது. ஒரு சில பகுதிகளில் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை நம்ம லஞ்சம் வாங்கினா இவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் அங்க ஏஜென்ட் வர்றாருங்கிறேன். அப்ப புதிதாக இன்னைக்கு ஏஜென்ட் வடிவில் வாங்கக்கூடியது ஏஜென்ட போய் யாரும் மாற்றி விட முடியும்? அப்ப அது மாதிரியான ஒரு கலச்சூழலும் மாறுது. அதை கிரவுண்ட்ல சரி பண்ணாத வரையும் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது முதல்வருடைய கனவாக மட்டுமே இருக்கு. இன்னொன்று அமைச்சர்களுக்கு சொல்றாரு, அந்த வாகனங்களுக்கு லைசன்ஸ் வாங்குற இடம் பல இடங்கள்ல உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க யாரும் அரசு அலுவலர்கள்ட்ட பணம் கொடுக்க முடியாது. எல்லாம் டீ கடை, பக்கத்துல இருக்கிற கடை, எல்லாம் டோக்கன் சிஸ்டம் தான், எல்லாம் புரோக்கர்கள், ஏஜென்ட்டுகள் தானே. இது ஏதோ புதுசா இப்ப சிஸ்டம் மாறின மாதிரி பாக்குறீங்களா? எந்த அரசு அலுவலரும் வெளிப்படையா வாங்குறதுலாம் ரொம்ப குறையுது. ஆமா சார். ஆனா பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல கடந்த காலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி நிறைய பணங்கள் கைப்பற்றுவாங்க சார். இப்ப அது மாதிரி ஒரு பணமுமே உள்ள இல்லங்கிறார். நான் உள்ள இருந்த நண்பர்கள்ட்ட பேசுகிற பொழுது இன்னைக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்காருன்றது உங்க அச்சத்தை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கிறார். சாமிநாதன், ஒரு கேள்வி. பெரிய அளவில் ஊழல் மலிந்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் ஏன் போட்டு இப்படி கார்பெட் போட்டு மூடி மறைக்கிறீங்கன்னு தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுல 10,000 கோடி ஊழல்னு நீங்களே பேசியிருக்கிறீங்க. இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். நேர்பட பேசல. நீங்கள் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கினா 10 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ எத்தனாயிரம் கோடி ஊழல் அதிகரிச்சிருக்குது? இதில் யார் யாருக்கு பங்கு போகுது? மேலிடத்துக்கு பங்கு போதா இல்லையா? இல்லை இப்போ மாற்றி பேசணுமா, வேற மாதிரி பேசணுமா? சுவாமிநாதன், இல்ல அது எல்லாமே இருக்கிறது சார். நீங்க பணம் வாங்குவது இருக்கு. இல்ல அது வந்து ஊழல் தான், அது வந்து முறைகேடு தான். அது யாருக்கு போகுது? அந்த 20 ரூபாய் யாருக்கு போகுது? விஷயங்களையுமே அதெல்லாம் இருக்கிறது. அது எனக்கு தெரியல. 20 ரூபாய் 10 ரூபாய் யாருக்கு போச்சுன்னு எல்லாரும் சொன்னீங்க. அப்ப கிட்டத்தட்ட மிக நான் சொல்லல இல்ல எல்லாரும் அப்ப அதை பேசல. இப்ப நம்ம இல்ல செந்தில் குடிச்ச மாதிரி மூட்டைக்கு 60 ரூபாய். ஒரு நிமிஷம், அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு மூட்டைக்கு 60 ரூபாய் டெல்டா மாவட்டத்துல. பாயிண்டா நான் வரேன். இப்போ இத பொலிட்டிக்கலா பாக்குறப்ப திருமணி இவங்க பார்ட்டி ஃபண்டு, நாங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லா டெண்டர் கோரல் உரிமையாளர்கள், முதலாளிகள் எல்லாம் அழைச்சி நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கணும்னு இல்லை, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அதை சொல்கிறாங்க. அங்கே தான் ஊழல் இருக்கும், நாங்கள் இதர்றோம். அமைச்சர்கள் யாரும் 1 ரூபா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு. இன்னொன்று, எல்லா பணமும் கஜானாவுக்கு தான் கொண்டு வரோம். அதனால தான் அவங்க அரசியலாக இது க்ளீன் கவர்மெண்ட், கடந்த காலம் ஆட்சியாளர்கள் எல்லாம் காசு வாங்கினாங்கன்றது. அது அப்படி இல்லையா? எப்படி அதை புரிஞ்சு, அந்த கம்பேரிசன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அந்த பர்சன்டேஜ் அதிகமானது தான் சிக்கல். இது எல்லா காலத்துலையும் இருக்குது.
யதார்த்தமாக பேசுவோம். இப்போ இது 5 ஆண்டு முடிவில் இவர்களுடைய ஆட்சி முடியும் பொழுது அப்போ தெரியும் இது இப்படியே தொடருதா என்னன்றது. இப்போ 2 மாதம் தான் இருக்குது, 58 மாதங்கள் இருக்குது. இப்போ 21, 26 ஒரு பெரிய சிக்கலாக அவங்களுக்கு வந்தது, அவங்க தோல்வியில் போய் முடிஞ்சது, அந்த பர்சன்டேஜ் அதிகமானதோட அளவு தான். இதை மொத்தமாக ஒழிப்பது என்பது கடினம். அதை திரும்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் சிஸ்டமே வந்து கரப்டாக இருக்குது. இப்போது எலெக்ஷனில் ஃபண்டு கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் எங்கேருந்து கொடுக்குறீங்க? இங்கேருந்து வரதான். அதுதான் மூலமே அதுதான். இந்த அதிகாரி வாங்குற லஞ்சம் வந்து பொலிட்டிக்கல் கரப்ஷனோட வேறு அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகாரி மட்டுமே வச்சுக்கல, அதை ஷேர் போகுது, அங்கே மேலே போகுது. ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரி மட்டுமே வச்சுக்கிறாங்க. அதிகாரி சொல்லி கொடுப்பாங்க. அமைச்சர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, புதுசாக வரவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அது இவங்க 2 பேரும் 60 வருஷத்தில் மாறி கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து அதிகார வர்க்கம் வந்து இவர்களுக்கு வரும் நாட்களில் கிளாஸ் எடுக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது சிஸ்டம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆகவே இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குற வேறு ரூபத்தில் அது வரும். இப்போ இந்த 10 ரூபாவை ஏன் ஒழிக்க முடியல? சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டில் ஒரு கருத்துரு டாஸ்மாகில் இருக்குது அரசிடம் வந்து அதை செஸ்ஸாக போட்டுடலான்றாங்க. 10 ரூபாய் மேலே போட்டால் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுது. பிடிஆர் ஒரு விஷயம் சொன்னார் மே 22, அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது. யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. 20,000 ரூபாய்க்கு 20,000 கோடிக்கு மேலே டாஸ்மாக் உள்ள வேண்டிய பணம் வந்து வெளியில் சுற்றுதுன்னா கிட்டத்தட்ட ஆஃப் தி அமௌண்ட் இன்ன வரைக்கும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதது. அப்போ தமிழ்நாட்டில் கரப்ஷனோட ஆழமும் அதிகம். ஓகே, அது வந்து ரொம்ப விஞ்ஞான ஊழலாகவும் இருக்குது. 2 கவர்மெண்ட் 2 பேரும் பண்ணிட்டு போனது 60 வருஷத்தில். இப்போ இதை ஒரு நாளில், ஒரு ஆண்டில், ஒரு ஆட்சி காலத்தில் கூட சீரமைக்க முடியுமான்னு தெரியல. நோக்கம் நல்ல நோக்கம், பட் அதில் பல இடர்பாடுகள் வரும். 2வது அதை ஒன்றை மட்டுமே வச்சு இவரால் ஆள முடியாது. டெலிவரி பண்ணணும். சுருக்கமாக சொல்லி பார்ட்டி ஃபண்டு மட்டும் முக்கியமாக பார்ட்டி ஃபண்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்க. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் சங்க தலைவர் ராமாராவ் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, 5% கமிஷன் கொடுப்பது இன்னும் ஓயவில்லையே, அதிகாரிகள் வாங்குகிறார்கள், எதிர்த்து கேள்வி கேட்டால் 4 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் அதிகாரிகள். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்டு. அப்போ இதெல்லாம் விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், எதிர் முகாமிலிருந்து வர்றது பரஸ்பரமானது. அப்போ கிளீன் கவர்மெண்ட்டுன்னு அதை நோக்கி நகர முடியாமல் உரிமை கோரல் பெருசாக இருக்குது, ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இயந்திரம் நகர சிரமப்படுதா? ஊழல் எதிர்ப்பு இயந்திரம் நகர்றதுக்கு சிரமப்படுதா? இல்லை சார், அது வந்து 70 வருஷமாக துருப்பிடிச்சி கிடக்கு சார். அதை நீங்கள் நகர்த்துறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஆக்சுவலாக. அது வந்து இட் ரிக்வயர்ஸ் வந்து லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் வில். அந்த பொலிட்டிக்கல் வில் வந்து இவர்கிட்ட இருக்கா. இவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு, கூட்டணி கட்சிகள் எல்லாமே நடத்திட்டு இருக்காரு. அதில் இவருக்கு அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கான்னா இவர் வந்து ஒரு லீடர்ஷிப்பாக உருவாயிட்டார். இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுட்டு இவர் எந்த அளவுக்கு பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் ஒரு விஷுவல் திங்கிங்காக இருக்குது. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழலை ஒழிக்கணும். இப்போ ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஊழல்ன்றது இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்குறது ஊழல் கணக்கில் வரும், கரப்ஷனில் வரும். கரப்ஷன் கமிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாலினை பார்த்து எல்லாரையும் பார்த்தியும் சொன்னாங்க. அதே சமயம் லஞ்சம்ன்றது கீழே கவர்மெண்ட் ஆஃபீஸில் புழங்குற ஒரு விஷயங்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து கொஞ்சம் அந்த அர்த்தத்தை வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம. அப்போ இவங்க வந்து ஊழல் எப்போ பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னா இவங்க வேலை செய்யவே ஆரம்பிக்கலன்னு நான் சொன்னேன்ல. எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இவங்க ஊழல் பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா கீழே இருக்கிற ஆஃபீஸில் லஞ்சம் ஒழிஞ்சிருக்கா இல்லையான்ற ஒரு விஷயங்கள். அது ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள், ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அதிகாரிகளும் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. முற்றிலும் ஒழிஞ்சுதான் தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஒரு விஷுவல் திங்கிங்காக அவர் சொல்கிறாரு, நடந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக. சுவாமிநாதன், இப்போ அடுத்த சுற்றுல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ முதல்வர் தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கிறாங்க. எப்போதுமே அது அரசியல் பலனா என்ன வரப்போகுது, மக்கள்கிட்ட என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்றது ரொம்ப முக்கியம். தாவேக அரசுக்கு இது என்ன தாக்கத்தை, விளைவுகளை தரும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதில் இன்னொரு நுணுக்கம்ன்றது மணி அவர்கள், பிரியன் அவர்கள் சொல்றது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. நீங்கள் பெரிய கனவுகளை விதைத்து விட்டீர்கள் என்றால் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிடும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்ப என்ன தாக்கம், விளைவுகள் வரும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருந்தால் இன்னும் பிரமாதமாக கூட வரலாம். எப்படி உங்களோட மதிப்பீடு என்ன? மக்கள் மன்றத்துல முதல்ல திமுக அதிமுக இருவருமே வந்து வேண்டான்னு சொல்லி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்திருக்கிறாரு. ஏன்னா 2மே தொகுதிகளுடைய அடிப்படையில் 108 தொகுதிகள் ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் அப்ப அந்த அரசின் மீது மக்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த அரசு தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் என்ன சொல்லிக்குதுன்னா, நாங்க ஊழலை ஒழித்து விட்டோம் என்று சொல்றதன் மூலமா இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்திலும் அதை பேசுகிறார். அப்ப அமைச்சரவை கூட்டத்திலும் அதை சொல்றதன் வழியா அவர் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஊழலை நம்ம ஒழிக்கணும், ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதே அமைச்சர்கள்கிட்டையும் தொடர்ச்சியாக அதை கடத்துகிறார். மக்கள் மன்றமும்
தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த லஞ்ச புகார்கள் தொடர்பான எண்களை வெளியிடுவது இது போன்ற விஷயங்களால் ஒரு இயல்பாகவே ஒரு விழிப்புணர்வு அடைகிறார். நீங்க விஜய் அவர்கள் என்ன பேசினாலும் மக்கள் ஓரளவு கவனிக்கிறாங்க. மற்ற அரசியல் தலைவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது நீங்க களத்துல இருந்து பார்க்கிற பொழுது மற்றவர்கள் பேசுவதை விட விஜய் அவர்களுடைய பேச்சு மக்களால் கவனத்திற்குள்ளாகிறது. அது கவனத்திற்குள்ளானதுனாலதான் அந்த 35% வருத்தப்படுறீங்க. சாமிநாதன் ஒரு நிமிஷம், அதாவது ஒரு அளவுக்கு பேசலாம். நான் என்ன சொல்றேன், 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு விக்கிறது ஊழல்ல வருமா வராதா? விஜய் வந்து ஊழல ஒழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்து வந்தார் மாதிரி அவர் பேசிட்டு அனுபவத்தை தான் சொன்னேன். இல்ல டிக்கெட் பிளாக்ல டிக்கெட் விக்கிறது செந்தில் அவர் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம், அவர் என்ன விளைவை ஏற்படுத்தும் சொல்றார், நீங்க மறுப்பு நீங்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை உருவாக்கி இருக்கு அவர் என்னுடைய மதிப்பீடு. சொல்லுங்க. மக்கள் கிட்ட நீங்க ஒரு ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு நன்மதிப்பை தான் உருவாக்கும். களத்துல இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிற பொழுது ஊழல் ஒழிப்பு என்ற ஒரு தொடர்ந்து பேசுறது, தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்துல ஊழலை வந்து மட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்வது, நீங்க புகார்களை சொல்லுங்கிற புகார்களை சொல்லுங்கன்னு ஒரு நம்பரை வெளியிடுறாங்க. யாராவது ஊழல் செய்தால், யாராவது புகார் செய்தா உங்க அண்ணன் பதவியில் இருக்காருன்னு சொல்லுங்க, எங்க விஜய் இருக்காருன்னு சொல்லுங்கன்னு அவர் சொல்றது கிரவுண்ட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் இந்த ஆட்சியிலும் ஊழல் நடக்குது. அதையும் தான் நான் சொல்றேன். கலந்துதான் சொல்றேன். ஊழல் நடக்குது. பழனியில் நடந்தது முறைகேடு, பழனியில் நடந்தது முறைகேடு. ஞான சௌந்தரி சொன்ன அந்த விவகாரத்துல இருந்து நான் சொல்றேன், அரசு வழக்கறிஞர் நியமனத்துல வரலாறு காணாத அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. அதுலயும் எனக்கு மாற்று கருத்து இல்ல. இப்ப ரெண்டா இருக்கா பிரியன், நம்மளால ரொம்ப கிளீன் கவர்மெண்ட்னு சொல்ல முடியல, குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா கிளீன் கவர்மெண்ட்டை நோக்கி நகர்றாங்க. இப்படி ஒரு குழப்பமான ஒரு இடத்துல தான் டிபேட்டே நிக்குதா? இல்லை, இவங்க நிர்வாகத்துக்கும் புதுசு, ஆட்சிக்கும் புதுசாக இருக்காங்க. அதனால் வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து மக்கள் வந்து அதை பழைய காலத்தில் வந்து இருந்த நிலைமை மாறணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பழைய காலத்தில் இருந்த நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அவங்களாம் பல தடவை ஆட்சிக்கு வந்ததுனால இந்த மாதிரி அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வரல. பல தடவை ஆட்சிக்கு வந்தவங்க இருக்காங்க, போகிறாங்க, வராங்க. அது இயல்பான ஒரு விஷயமா மாறிடுது. இவங்க வந்து புதுசாகவே வந்திருக்கிறதுனால இவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரோம், நாங்கள் வந்து அடிமட்டத்திலேருந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரோம்னு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ரெண்டாவது அவங்க வந்து பிரச்சாரமே எப்படி கட்டமைச்சாங்க, தூய சக்தி, நாங்கள் தூய சக்தி, திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. அந்த அதிமுக ஊழல் சக்தியிலேருந்து எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஊழல் சக்தியிலேருந்து உங்கள் தூய சக்திகிட்ட வந்திருக்காங்க. இப்போ அந்த தூய சக்தியில் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் இது விஷம் தான். அது ஆக்சுவலாக அந்த மாதிரி நிலைமை தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதிமுகலேருந்து வரது ஒரு பக்கம், மேல் மட்டத்தில் வரது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் டிஸ்ட்ரிக்ட் எடிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பல டிஸ்ட்ரிக்ட் எடிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது லோக்கலில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர், பல்வேறு அணிகளுடைய செயலாளர்கள், அதிமுகலேருந்து ஈவன் திமுகலேருந்து கூட எல்லாமே மாவட்ட செயலாளர் தாவேக்காவை பார்த்து கட்சியில் சேர்றாங்க. அவங்களாம் கீழ் லெவலில் எப்படி என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு பல வருஷ காலமாக தெரிஞ்ச விஷயம். அப்போ இதெல்லாம் எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க தாவேக்கான்றது முக்கியமான விஷயம். திரு மணி, இப்போ பிரியன் சொன்னது இன்னும் அடுத்த கட்டம் தாவேக்கா எதிர்கொள்ள போகிற சவால். இப்போ உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து தான் வெளியிலிருந்து ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன இது வரைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒரு கொஞ்சம் மணல் அள்ளி போட்டு ஒரு வீடு கட்டலான்னாலே வந்து நிற்பாங்க, கவுன்சிலர் நிற்கிறாங்க, வார்டு உறுப்பினர் நின்னாங்கலாம் கமெண்ட்லாம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வராங்க, எதிர்பார்ப்போடு வராங்கன்னா இது எல்லாம் நிறைவி இருக்கிறப்ப அந்த அந்த உரிமை கோரல் இருக்குல்ல, அது பெரிய சவாலாகவே மாறுறது. சவாலாகவும் ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்க முடியாது, அந்த முயற்சி தடைப்படும். கட்சியில் வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். இப்போ எல்லா கட்சியிலேருந்தும் வந்து சாரையாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கால, திமுகலேருந்து, குறிப்பாக அதிமுகலேருந்துலாம் உள்ளாட்சி தேர்தல்களை மனதில் வைத்து பதவி வருமானு போகிறாங்க. அதுதான் அரசியல், அதுக்கு தான் இருக்காங்க அவங்க, தப்பு கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் உள்ளே போய் சேரும்பொழுது அதோட கேரக்டர் மாறுதில்லை. ப்ளஸ் அங்கே எப்படி எல்லாம் பண்ணணும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க இவங்க. ஒரு பக்கம் அதிகாரிகள் வகுப்பு எடுப்பாங்க, ஒரு பக்கம் திமுக அதிமுகலேருந்து போகிறவங்க வகுப்பு எடுப்பாங்க. அப்போ இதோட கேரக்டரே வந்து ஓராண்டு காலத்தில் கண்டிப்பாக மாறும். இதையும் மீறி சாதிச்சா அது ஒரு மிகப்பெரிய சாதனை விஜய்க்கு. திரும்பவும் சொல்கிறேன், ஊழல் ஒழிப்பு என்ற ஒற்றை விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு அரசின் செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்வது, விமர்சிப்பது என்பது மிக மிக தவறானது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களே அட் த எண்ட் ஆஃப் த டே 4 காசு சம்பாதிச்சாலும் நல்லது பண்ணிட்டு போகிறான் அப்படி இதே வாய் அது பேசும் உங்களுக்கு. கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஸ்டாலின் செய்த தவறு வந்து அது அளவு மீறி போனதால தான். அது உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்குது எல்லா மாநிலத்திலையும், இந்த மாநிலத்தில் மட்டும் சமூகத்தில் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா ஆளும் கட்சியும் பண்ணுறதை தான் திமுகவும் பண்ணாங்க. சமூகத்தின் பார்வையிலே திரும்பி நேர்மையானவருக்கு இலக்கணம் முன்பு லஞ்சம் வாங்காதவர் நேர்மையான, லஞ்சம் கம்மியாக வாங்குறவர். அடுத்து வந்து வாங்கினாலும் சரியா செஞ்சு கொடுத்துருவாரு. இது யதார்த்தம். அதனால ஊழலை மட்டுமே வச்சுட்டு ஒரு அரசை வந்து எடை போட முடியாது. ஆனால் திருமணி, திரு செந்தில்,
தாவேகா தரப்புல நீங்க விஜயபாஸ்கரோ யார் வேணாலும் வரட்டும், எந்த கட்சிக்காரர்களோ இங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் இருக்க முடியும். நீங்க நேர்மையா இருந்தா மட்டும்தான் இங்க சர்வே பண்ண முடியும். அத முதல்வர் விரைவா 2-3 விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த புனிதப்படுத்துறது பெரிய ஆபத்து சார். சென்னையில் நீங்கள் சொன்னதுக்கு ஒரு அம்மா வாயிலும் வைத்து அடிச்ச வீடியோ இதே புதிய முறை உள்ளிட்ட அனைத்து தொலைக்காட்சியும் வச்சு வீடு கட்டுறேன் ஐயா 50,000 ரூபாய் எனக்கு தந்தா தான் வீட்டை கட்ட விடுவேன்னு தாவேகாரர் வந்து பிரச்சனை பண்றாருன்னு ஒரு அம்மா சொல்லுது. ஒரு செங்கல் சூழல போய் லஞ்சம் கேட்டாரு, எனக்கு பணத்தை கொடுக்கலன்னா எங்க ஆச்சுன்னு சொல்லி ஒருத்தர் தகராறு பண்ணாருன்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுதான் சொல்றேன் சிக்னல் இல்ல, அது சிக்னல் இல்ல, அதுதான் சொல்றேன். அப்படி நடவடிக்கை எடுத்தவர்கள் அதன் பிறகு அதே எம்எல்ஏக்களோடு வலம் வரக்கூடிய காட்சிகள் இருக்குது. பாலியல் குற்றச்சாட்டு உள்ளிட்டவற்றில் பல குற்றச்சாட்டுகள் இல்லை. இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, வெல் அண்ட் குட். அதுதான் கேட்குறேன். இப்போ நேற்று அறநிலைத்துறை தொடர்பாக ஒருத்தர் குற்றச்சாட்டு சொன்னோன்னா அவர் கைது பண்ணிட்டீங்க. உங்கள் கட்சியை சேர்ந்த ஞானசுந்தரி ஏன் கைது பண்ணல? கைது பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி. அடுத்தது சுவாமிநாதன் பேசினால நான் எங்க முரண்பட்டேன்னா, அவர் 2 பக்கமும் இருக்கிற சுட்டி காட்டுறாரு. எனக்கு அதுல மாட்டுக்கிறது இல்ல. அவர்கிட்ட நான் முரண்பட்டது அந்த இடத்துல இல்ல. அவர் 2 பக்கம் இருக்கக்கூடிய சரித்தவர்களை விருப்பம் இருப்பலாம் சொல்றேன். நான் எங்க சொன்னா, விஜய் விரும்புகிறார், ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். விரும்புகிறார் என்ற வார்த்தையில நான் முரண்படுறேன். ஏன்னா இருக்கிறதுல பெரிய அளவுல பிளாக் மணி, கருப்பு பணம் புழங்கக்கூடிய துறைகளில் ஒன்று திரைப்படத்துறை. மக்கள் மனசாட்சி கூடுவோம், இத்தனை படம் நடிச்சிருக்கிறார், 1 ரூபா பிளாக் மணி வாங்கியிருக்க மாட்டாரு அப்படிங்கறத அவரால் சொல்ல முடியுமா? இல்ல மக்கள் தான் நம்புறாங்களா? அப்ப நான் எந்த இடத்துல வர்றேன்? 500 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய்க்கு விற்கிறான், 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு நிமிஷம் சார், இதை எங்கேயாவது விஜய் தடுத்து நிறுத்திக்காரா இல்ல தட்டி கேட்டிருக்காரா? எனக்கு இப்ப அவர் ஜனநாயகம் படம் வெளியில வரும் சார், எவ்வளவு டிக்கெட் விற்க போறீங்க திரு செந்தில்? இதெல்லாம் ஊழலுக்கு. எனக்கு இப்போ மணி அவர்களுக்கு நினைவு இருக்கும், ஜெயலலிதா அவர்கள் ரஜினி அவர்கள் பிரச்சனை வந்தப்ப ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேச்சு கேட்டாங்க, ரஜினி கருப்பு பணம் வாங்கலையா, வாங்கியிருக்க மாட்டார். ரஜினி என்ன பதில் சொன்னார்னா, அவங்களும் இந்த துறையில தான் இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து இதை கேட்டிருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன் சார், நீங்க ரைட், நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ரைட். ஆனா ஐயோ அச்சோ அவர் பயங்கரமானவராச்சுங்கிற மாதிரியே விஜய் ஊழல்னாலே அவருக்கு ஆகாதுங்கிற மாதிரியே ஒரு இன்னொன்னு சொல்றேன். மணி சார் சொன்னது முக்கியமானது, இது எல்லாத்த விட முக்கியமானது. ஒரு கூலி தொழிலாளி வீட்டுக்கு 350 ரூபா வந்த கரண்ட் பில்லு 19,426 ரூபா வந்திருக்கு. உங்களை ஆதரிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு, கண்ணாபின்னான்னு கரண்ட் பில் வரலாம். இதெல்லாம் பேசுங்க. நிறைய சுற்று எல்லாம் ரொம்ப சுருக்கமா சம பண்ணலாம். பிரியன், வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி இந்த போக்கு எப்படி நகரும், அந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னு யூகிக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று குறிப்பிட்டீங்க, அதாவது ஜெயலலிதா வந்து 2011 ஆட்சிக்கு வந்தபோது ரவுடிகள்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லலை, சென்னையில் இருக்கிற செயின் திருடர்கள்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் சென்னையில் செயின் திருட்டே நடக்கலையான்னு தொடர்ந்து நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இருக்க தான் செய்யுது, கொலை கொள்ளை எல்லாமே நடந்துருக்கு. ஒரு ஸ்கூலில் உள்ளே பூந்து 4 பசங்க வந்து ஸ்கூல் உள்ளேயே இன்னொரு பையனை கொலை பண்ணுறான், சிவகங்கையில் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அதனால் இவர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார், விஜய் புதுசாக வந்திருக்காரு, ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், லெட் ஹிம் டேக் சம் டைம். 1 வருஷம் கழிச்சு அவர் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு அதுல ஏதாவது பார்ட்டி ஃபண்ட் இந்த விஷயங்கள் இருக்கான்னு பார்த்து அப்பதான் நம்ம பேச முடியும். ஆக்சுவலா நம்ம too early to talk. ரொம்ப சீக்கிரமா முடிவு எடுக்காம கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாமா? எஸ் கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா அதே சமயத்துல பாராட்டுறதுக்கும் நினைச்சுங்க, கொஞ்சம் வந்து 60 நாள்ல ஊழலே இல்ல, ஊழலை ஒழிச்சிட்டாரு. அதுல நீங்க 6 மாசம் டைம் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கேளுங்க. ஒரு வரி சொல்லிடுறேன், இந்த அரசுக்கு இன்னைக்கு இந்த பழனி விவகாரத்துல சமூக வலைத்தள பதிவுகள் தொடர்பாக அவதூறு வழக்கு தானே பதிய முடியும், கலவரங்களை தூண்டுதல் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களே என்று இன்றைக்கு மாண்புமிகு நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த அரசுக்கு அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த அரசுக்கு எதிராக பேசுபவர்களை வழக்குகளை போட்டோ விசாரித்தோ மிரட்டலாம் நினைச்சாங்கன்னா அதுவும் கண்டிக்கத்தக்கது. மணி சார், வாட் நெக்ஸ்ட்? இல்லை, இப்படி போவோம். 1 இயராவது நம்ம பார்க்கணும் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க. இதில் அடிஷ்னல் ப்ராப்ளம், அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா கூட்டணி அமைச்சர்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இப்போ அவங்க ஏதோ மாட்டிக்கிறாங்க, ஒரு அஸ்யூமிங் தட் அதுக்கான அறிகுறிகள் இப்போயே தென்படுகின்றன. இப்போ அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? அவன் எடுத்தால் கவுந்துரும் கவர்மெண்ட்டை, அந்த சிக்கல் இருக்குது. சுவாமிநாதன், ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு முன்னெடுப்பு தான், அதை இப்பொழுதுதான் செய்கிறார்கள். உடனடியாக நம்ம ஒரு 2 மாதத்தில் முடிவுக்கு வந்துவிட முடியாது, காலம் வழங்கணும். இன்னொன்னு, திரையரங்கல்ல ஒரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து கட்டணம் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது, அது உண்மைதான். அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியர். அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசுகள் நடவடிக்கை எடுக்கல, அது திமுகவின் காலமும் அதிமுகவின் காலமும். அப்ப ஜனநாயகன் வருதுன்னா விஜய் அவர்கள் அதையும் ஊழலை ஒழிக்கணும். முதல்ல நார்மலான தியேட்டர் கட்டணத்துல முதல்ல அந்த ஜனநாயகன் பார்க்க அனுமதிக்கணும், அதுல இருந்து அந்த அளவுகள் தொடங்குது. அவர் வாங்கின சம்பளத்தை பத்தி கேட்டேன். சரி, நம்ம அதை இன்னொரு விவாதத்துல பேசலாம். பொறுத்து எல்லாத்தையும் சுவாமிநாதன் விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறோம். பிரதான கூட்டத்தை